கந்த சஷ்டியில் சரவணபவ மந்திரத்தை சொல்லாத ஆட்களே இருக்க முடியாது. இப்போ அதோட பொருள் தெரியாமல் நம்ம சரவணபவன் சொல்லும் போதே முருகனோட அருள் எவ்வளோ நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இதோட பொருளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் அதை வந்து உச்சரித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு. முதல்ல ச ர வ ந பவ இந்த 6 எழுத்திற்கும் 6 தனித்தன்மையான பொருட்கள் இருக்குது. முதல்ல சா என்றால் வந்து ஒரு உண்மையை உணர்தல். அதாவது நம்ம இந்த உலகத்தில் வந்து இந்த மாயையான பொருட்களுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இறைவன் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்காருங்கிறத உணர்தல் தான் சாங்கிற முதல் படி. ரெண்டாவது ரா. ரா அப்படின்னா வந்து சரி இறைவன் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்காருன்னு உணர்ந்தோன்னா நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், கெட்ட குணங்களை நீக்குதல். இறைவனை அடையணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே இருக்க கெட்ட குணங்களை வந்து முழுமையாக நீக்குதல் தான் வந்து ச ர. அடுத்தது வந்து வ அப்படின்னா வந்து முழுமையான திருப்தின்னு அர்த்தம். அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாதிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு திருப்தியே கிடைக்காது கடைசி காலத்தில். ஆனால் இறைவனிடம் தான் இந்த உண்மையான திருப்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த வா அப்படிங்கிற எழுத்து வந்து உணர்த்துது. மீதி இருக்கிற 3 எழுத்துக்களான ந ப வ அப்படிங்கிறதுக்கான அந்த ரகசியத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். சர்வமும் சிவமயம்.